அப்புறம் ஒரிசாவில் போய் லோடு இறக்கிட்டு, இது கல்கத்தாவில் போய் லோடு இறக்கிட்டு, கல்கத்தாவிலேருந்து ட்ரெயினில் போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருந்ததுக்கு கூட இன்னொரு டிரைவர் சொன்னார், எதுக்குன்னா இங்கேருந்து கல்கத்தாவிலேருந்து போய் ட்ரெயினில் நீ பேசாமல் இப்போ லோடு ஆகிடும் நினைக்கிறதுனா நாளைக்கு ட்ரெயின் லாரியில் போங்க, முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிரைவர் சொன்னார். ஆண்டவர் கிருவியால் அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு நான் ட்ரெயினில் வரல. அப்போ தான் ட்ரெயின் ஒரிசாவில் ஆக்சிடென்ட் இருந்தது, விபத்து நடந்தது. அந்த 3 நாளைக்கு முன்னே. அப்புறமேட்டு தான் லாரியிலே வந்தேன். பயந்து தான் வந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்காக வண்டி கொடுத்தோன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். லோடு ஏற்றுறதாவில் சும்மா ஒரு அன்னைக்கு கல்கத்தாவே செத்துருக்க வேண்டியது. லோடு ஏற்றிட்டு வெளியில் ஃபேக்ட்ரி விட்டு வெளியில் பில் வாங்குறப்ப ஒரு அந்த டிச்சுக்குள்ளே இருட்டில் ஒன்றும் தெரியல. சைடில் இறங்கினப்ப டிச்சுக்குள்ளே கரெக்டாக கீழே விழுந்து கையை ஊனிட்டு லாரியில் இந்த பக்கம் மக்களை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டேன். ஆண்டவர் அதுலேயே என்னை காப்பாற்றி என்னை அந்த ஊரில் இருந்து ஆண்டவர் கிருபையால் என்னை கூப்பிட்டு வந்து பாதுகாப்பாக கொஞ்ச நாள் சங்ககிரி வந்தேன். சங்ககிரி வந்ததுன்னு நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் வரல, நீங்கள் வேலை டிரைவரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சங்ககிரி வந்ததுமே இறங்கிட்டேன். ஆனால் இறங்கினப்ப நான் என்றைக்குமே அந்தமாரி ஒரு கல்கத்தாவில் எனக்கு என்றைக்குமே அந்தமாரி ஒரு ஃபீல் வந்ததில்லை. இன்னும் இத்தனை வருஷத்தில் அந்தமாரி யாருமே எனக்கு சொல்லி கேட்டதும் இல்லை. சண்டே ஆராதனை அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சனிக்கிழமை நைட்டு அங்கே அந்த டிச்சுக்குள்ளே உளுந்து எந்திரிச்சு அந்த கையை ஒன்று எந்திரிச்சப்ப மக்கியான காலையில் எனக்கு அன்றைக்கி நைட்லாம் தூக்கம் இல்லை. மக்கியான காலையில் பில்லு வாங்கிட்டு ஒரு பங்கில் நிறுத்தியிருக்கோம். நிறுத்திட்டு ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கலான்னு சொல்லி நிறுத்தி டீ கடைக்கு போயிருக்கேன். என்னை அறியாமையே அழுவுறேன். இப்படி மாட்டிட்டோம், நம்ம திரும்பி நம்ம ஊருக்கு போகாமங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பயம், எனக்குள்ள ஒரு பயம் இருதயமாக பயங்கரமாக துடிக்குது. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் என் வீட்டுக்காரம்மாவுக்கு ஃபோன் போட்டேன். மணி 2 கரெக்டாக பிரேயர் முடிஞ்சப்போ நான் ஃபோன் போட்டேன். பாஸ்டர்ப்பா இந்தமாரி தான் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன்.